இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்ட்ரைட், மனித உருவம், முகம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். போர்ட்ரைட், மனித முகம் எப்படி வரைகிறது, இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான். அதனால் இதை ஒரே வீடியோவில் நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. அதனால் இந்த வீடியோவை பகுதி பகுதியாக உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்போவுமே நாம் ஒரு போர்ட்ரைட்டை எப்படி வரைவோம் அப்படின்னா, கிரிட் கட்டம் போட்டு தான் வரைவோம். அல்லது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அளவுகளை வச்சுக்கிட்டு ஒரு போர்ட்ரைட்டை வரைவோம். ஒரு கண்ணுலேருந்து ஒரு கண்ணு இவ்வளோ தூரம், இந்த கண்ணுலேருந்து மூக்கு இவ்வளோ தூரம், இந்த மாதிரி அளவுகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு போர்ட்ரைட்டையும் வரைவோம். இப்போது கிரிட்டில் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே 1, 2 ரெண்டாவது கட்டத்தில் இப்படி லைன் பாஸ் ஆகுது. இது 3ஆவது கட்டத்தில் இப்படி லைன் பாஸ் ஆகுது. 4ஆவது கட்டத்தில் இங்கே வருது, இங்கே வருது. இந்த கட்டத்துலேருந்து பாதியில் இங்கே வருது. இந்த மாதிரியும் நம்ம ஒரு போர்ட்ரைட்டை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். ஆனால் இதில் நான் வரையும் போது எனக்கு ஃபேஸை புரிஞ்சுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எந்த கட்டத்தில் எந்த லைன் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிற நான் கால்குலேஷனுக்குள்ள மட்டுமே தான் இருப்பேன். இப்படி இந்த போர்ட்ரைட்டை துல்லியமாக வரைஞ்சிக்க முடியும். இப்போது அளவுகளை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு போர்ட்ரைட்டை வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த போர்ட்ரைட்லேருந்து இப்போ நான் கண்ணு வரைகிறேன். இப்போ இந்த கண்ணில் இருந்து உருவம் இவ்வளோ தூரம் கேப் விட்டு இங்கே ஆரம்பிக்குது. உருவம் இவ்வளோ திக்னஸில் இருக்குது. அந்த கண்ணில் இருந்து கீழுமை இவ்வளோ தூரம் இடைவெளியில் இருக்குது. அதுக்கும் கீழே இதுக்கும் இந்த கண்ணுக்கும் இந்த மூக்குக்கான பள்ளத்துக்கும் இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. இதிலேருந்து கீழே இந்த ஸ்கல்லோட பள்ளம் இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போது இந்த ஒரு கண்ணிலேருந்து இந்த கண்ணு இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ இதுல இருந்து மூக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ தூரத்தில் எனக்கு மூக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் மூக்கு வரைஞ்சிக்கிறேன். மூக்கிலேருந்து மீசை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, மூக்கிலேருந்து இவ்வளோ தூரத்தில் மீசை இருக்குது. அகலம் கரெக்டாக இந்த கண்ணோட கருவிழி முடிகிற நேரத்தில் இருக்குது. அடுத்தது இந்த வாய், இந்த மீசையிலேருந்து மேல் உதடு தெரியல. இப்போ இந்த வாய்க்கான சென்ட்ரு கோடு இங்கே இருக்குது. அடுத்தது கீழ் உதடு, இதிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே பள்ளம், இங்கே மேடாகி திருப்பி இங்கே போகுது. இப்போ இந்த புருவத்திலேருந்து இந்த ஹேர் எனக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த புருவத்திலேருந்து இந்த ஹேர் கொஞ்சம் இதை விடவும் கொஞ்சம் கேப்பில் இருக்குது. இப்போ இதிலேருந்து எனக்கு இந்த புருவத்திலேருந்து இவ்வளோ தூரத்தில் எனக்கு நெத்தி இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கு. இப்போ இந்த முக்குக்கு நேராக எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஹேர் இருக்கு. இந்த காது இந்த புருவத்துக்கு நேராக ஆரம்பிக்குது. இந்த மூக்குக்கு நேராக முடியுது. இப்போ வாயிலிருந்து இவ்வளோ தூரம் தாடை இவ்வளோ தூரத்தில் முடியுது. இந்த மீசை முடிகிற இடத்துல இந்த இடத்துல டீஷர்ட் உள்ள ஆரம்பிக்குது.
நாம் இப்படி அளவுகளை வச்சுக்கிட்டு இப்போது ஒரு கண்ணுலேருந்து ஒரு கண் இவ்வளோ தூரம், இது கண்ணோட சென்ட்ரு, இது மூக்கோட சென்ட்ரு, இந்த மூக்கோட சென்ட்ரு காதுக்கும் சேர்ந்தது, இந்த புருவத்துக்கு நேராக எனக்கு இந்த காது, இந்த மூக்கோட அளவு நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த கண்ணோட கருவிலிக்கு நேராக இங்கே பிரிக்கிறேன், இந்த கண்ணோட எட்ஜுக்கு நேராக இந்த கண்ணை நான் பிரிக்கிறேன். இப்போது இந்த கண்ணுக்கு நேராக இந்த மூக்கோட மேடு வருது, இந்த இடத்துல ஒரு பால். இப்போது இந்த மாதிரி அளவுகளை வச்சுக்கிட்டும் நம்ம ஒரு போர்ட்ரைட்டை பிரித்து வரைஞ்சிட முடியும். இப்படியெல்லாம் ஒரு போர்ட்ரைட்டை வரையலாம். ஆனால் நாம் அப்படி வரைய போகிறது இல்லை. எப்போவுமே ஒரு பொருளை வரைகிறோம் அப்படின்னா அந்த பொருளை வரைகிறது நமக்கு நோக்கம் இல்லை, அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு வரைகிறது தான் நம்மளோட நோக்கம். அப்படி நாம் ஒரு போர்ட்ரைட்டை வரைகிறதுக்கு முன்னாடி நாம் உள்ளே இருக்கிற மண்டவோட்டை பற்றி புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு பொருளுக்கு 6 பக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு முகத்துக்கும் 6 பக்கங்கள் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 இப்படி இந்த முகத்துக்கும் 6 பக்கங்கள் இருக்குது. எப்போவுமே நாம் இந்த பக்கங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் வரையணும். அப்படி வரையும் போது தான் நாம் சரியான ஒரு படத்தை வரைய முடியும். இந்த முகம் 2 பகுதியாக இருக்குது. ஒன்று இந்த பகுதி, இது பெரிய பகுதி, முதல் பகுதி. இது தாடை பகுதி, இது சிறிய பகுதி, 2வது பகுதி. இந்த முதல் பகுதி எப்பயுமே அசையாது, இந்த 2வது பகுதி மட்டும்தான் அசையக்கூடியது. இந்த மண்டவோட்டை கொஞ்சம் பாருங்க. இது 2 பகுதிகளாக இருக்கு. ஒன்று பெரிய பகுதி, இந்த பகுதி. இப்போ இந்த முதல் பகுதி பெரிய பகுதி அசையாது. இந்த 2வது பகுதி தாடை பகுதி, சின்ன பகுதி, இதுதான் அசையக்கூடியது. இந்த தாடை பகுதி இந்த ஸ்கல்லில் இந்த காது பக்கம் இருக்கிற இந்த ஹோல் கிட்ட லாக் ஆகிற மாதிரி தான் இதோட அமைப்பு இருக்குது. இந்த மண்டவோட்டை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்போவுமே நம்மளுடைய முகம் நம்ம கை சைஸுக்கு தான் இருக்கும். இப்போது நம்ம முதல் பகுதியை இந்த கை சைஸுக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம், ஒரு வட்டமாக வரைஞ்சிக்கலாம். இந்த 2வது பகுதியை நம்ம ஒரு பா வடிவத்தில் வரைஞ்சிக்கலாம். இது வந்து முதல் பகுதி, பெரிய பகுதி. இது 2வது பகுதி, சின்ன பகுதி. இப்போ இது இந்த ஷேப்பில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேப்பரில் என் கை சைஸுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைஸுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு பேர். இது இந்த வட்டத்தோட சென்டர் பகுதி. நேராக பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த வட்டத்துக்கு நேராக அப்படி இல்லாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி இந்த இடத்துல இருந்து இது ரெண்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி லைன் பண்ணிக்கலாம். இது பேக்கில் இருந்து முன்னாடி வருது, இது ரெண்டையும் நேராக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு இருக்குது. இந்த ரவுண்டோட இந்த பக்கத்துக்கான சென்டர் பகுதி இதை பிரிக்கிறேன். இந்த சென்டர் பகுதியிலேருந்து கீழே எனக்கு அந்த கண்ணுக்கான ஹோல் இருக்குது. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் தூரம் ஸ்பேஸ் விட்டு அதே ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட்லையும் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பக்கம் கண்ணோட பள்ளத்தை வரைவோம். இதுக்கு நேராக இருக்குது. இப்போ இதிலேருந்து இது கண்ணுக்கான சென்டர் கோடு, மூக்குக்கான பள்ளம் இதிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இந்த ரவுண்டுக்குள்ளே தான் மூக்கு வந்துடணும். இப்போது மூக்கோட பள்ளம் இந்த கண்ணுக்கு நேராக, இங்கே இந்த கண்ணுக்கு நேராக இருக்குது. இப்படி வரைஞ்சிக்கிறோம். இப்போது அந்த மூக்கோட ஓட்டையிலேருந்து வாய் இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ கண்ணுக்கு மேலே கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த எலும்பு ஸ்டார்ட் ஆகுது. இது கண்ணுக்கு நேராக முடியுது. இந்த இடம் கீழே வந்து மூக்குக்கு நேராக இருக்குது. இப்படி நம்ம வரையும் போது மேலே இருந்து கீழே இருந்து சைடில் இருந்து எல்லா இடத்துலேருந்து நம்ம எதுக்கு நேராக இருக்குது அப்படிங்கிற அளவை வச்சு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிராயிங் மிஸ்ஸே ஆகாது, ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். இதுக்கு நேராக கீழே இறங்கி வாயோட பண்ண முடியும். இப்போது மண்டவோட்டோட உச்சி இது நேராக கீழே இறங்குது.
இறங்கி ரவுண்டை விட்டு வெளியில் போகாமல் ரவுண்டு உள்ளேயே கீழே நேராக இறங்கிடுது. இந்த ரவுண்டுங்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறது தான். அதே மாதிரி இந்த பக்கம் இறங்கிடுது, ரவுண்டுக்கு உள்ளே இருக்கு. இப்போது இந்த கண்ணுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு கீழ் ஜா ஆரம்பிக்குது. இந்த தாடை பகுதி இதுக்கு மேலே போய் திருப்பி கீழே வந்து திருப்பி இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஃபார்ம் போடுறதுங்கிறது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் போடுறது தான். இந்த இடம் கண்ணுக்கு நேராக இருக்குது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் இந்த கண்ணுக்கு நேராக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல போட்டுக்கணும். இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளேயே நேர்கோடு பிரிச்சுக்கிறோம். இது உருவத்துக்கான நேர்கோடு, கண்ணோட அந்த ஓட்டைக்கு நேர நேர்கோடு அது. இது கீழே உள்ள நேர்கோடு, இதுக்கு நேராக மூக்கு, இதுக்கு நேராக வாய். எப்படி நீங்கள் ஒரு போர்ட்ரைட்டை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கல்லை நல்லா ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்கல்லை ஒரு தடவை 2 தடவை வரைகிறது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஸ்கல்லை நீங்கள் வரைஞ்சி உள்வாங்கணும். எந்த டைரக்ஷனில் எப்படி பார்த்தா, எப்படி ஒரு முகம் பார்த்தா அந்த ஸ்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு, அல்லது எல்லா டைரக்ஷன்லையும் உங்களுக்கான ஒரு ஸ்கல்லை வரைகிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்கல்லை ஸ்டடி பண்ணணும். இப்போது இந்த ரவுண்டை பேஸ் பண்ணியே சேம் ரவுண்டு ஒன்று போட்டுக்கிறோம். இந்த டைரக்ஷன் வந்து ரைட் சைடில் பார்த்த மாதிரி இருக்குது, அதாவது 1/3 வியூவில். இந்த கீழ் ஜா, இந்த ஜாவுக்கு நேராக இந்த இடம் இருக்குது, இதுக்கு நேராக இருக்குது. இப்போ இதில் இருந்து இதுக்கு நேராக இருக்குது. இப்போ சென்ட்ரல் லைன் இது வந்து இந்த பக்கம் சைடு வியூ போட்டோம். இந்த சைடு வியூ போட்ட உடனே நம்ம போடுற ஃபார்ம் எந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. இப்போ கண்ணோட பள்ளம் ஸ்ட்ரைட் வியூவில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பள்ளம் நேராக பெருசாக தெரிஞ்சுது. இப்போ சைடு வியூக்கு போனதுக்கப்புறம் அந்த கண்ணோட பள்ளம் கம்மியாக தான் தெரியுது. இந்த இடம் மூக்கோட பள்ளம். இப்போ இந்த ஒரு கண்ணோட பள்ளத்துக்கும் இன்னொரு கண்ணோட பள்ளத்துக்கும் ஸ்ட்ரைட் வியூவில் விட்ட கேப் விட மாட்டோம், இதில் கம்மியாக தான் இருக்கும். இது சைடு வியூ, சைடில் வர அந்த எலும்பு இந்த சைடு வருது. இது கண்ணுக்கு நேராக அப்படியே லெஃப்ட் சைடில் வந்துடுது. இப்போ இது மூக்குக்கு நேராக, இது கண்ணுக்கு நேராக. இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டே வரணும். இது வந்து கிராஃப் ஷீட் போடுற மாதிரி தான். எக்ஸில் இருந்தும் ஒய்யில் இருந்தும் நம்ம பார்த்து எங்கேருந்து எங்கே வருது அப்படிங்கிற இடம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டில் கிரிட் போட்டு வரைஞ்சோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். ஆனால் கிரிட் போட மாட்டோம். இப்போ இதுக்கு நேராக அந்த ஜா முடியுது, இங்கே உள்ளே இருந்து இது வெளியில் வருது. இந்த இடம் பல்லு இருக்கிற பகுதி. இப்போ இந்த ஹோலில் இருந்து இந்த தாடை பகுதி இங்கே லாக் ஆகி கீழே வருது, இங்கேருந்து முன்னாடி வருது. இப்போ இதுக்கு நேராக இந்த ஸ்கல்லோட இந்த இடத்துல ஒரு மூக்கு இருக்குது. இவ்வளோ தூரம் கேப்பில் இந்த ஸ்கல்லோட அவுட்லைன் இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே உச்சிக்கு போயிடுது. இது ஃப்ரண்ட் சைடு. இது வந்து அந்த மேலே இருக்கிற எலும்புக்கு நேராக கீழே இருக்கு. இப்போ கீழே தாடை பகுதி. இப்போ புதுசாக ஒரு ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது போர்ட்ரேட்டுக்கான ஃபேஸ் வரைகிறதுக்கு தான். இது ரெண்டும் இதுக்கு நேராக இருக்குது, இது இதுக்கு நேராக இருக்குது. இப்போ இது சென்ட்ரல் லைன் பிரிச்சிடுறேன், இது கண்ணுக்கான சென்ட்ரல் லைன் பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இது மூக்கு இவ்வளோ தூரம், வாயு இவ்வளோ தூரம், இங்கே தாடை இவ்வளோ தூரம். இந்த ஃபார்ம் பண்ணுறது
என்ன அப்படின்னா, ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு குத்து மதிப்பாக போடுறது தான். அதாவது ஃபேஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு போடுறதுக்கு பேர் தான் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பேர். இப்போ இந்த இடத்துல கண் வந்துடும், மூக்குக்கான ஸ்பேஸ் இவ்வளவு தான் இருக்கும். இப்போ இந்த ஃபார்ம் பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, ஸ்கல் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்கல்லில் கண்ணு மூக்கு வாயெல்லாம் எங்கே வருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் பீட். இப்போ இதே உருவத்தை இந்த பக்கம் திருப்பிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். இப்போது கீழே அந்த தாடை பகுதி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு நேராக இங்கே முடிஞ்சிருது. இப்போ இது வந்து சைடு வியூவில் இருக்குது. கண் வந்து இதுக்கு நேராக, காது வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த ஜாவுக்கு நேராக. ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நிறையா போட்டு 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 பார்த்து பழகியிருந்தால் மட்டும்தான் எடுத்த உடனே ஒரு முகத்தை பார்த்த உடனே எந்த ஃபார்மில் இது எந்த டைரெக்ஷனில் திரும்பி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு போர்ட்ரைட் வரைகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும். அந்த போர்ட்ரைட், அந்த முகம் எந்த பக்கம் பார்த்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். திரும்பவும் ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த இது கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இந்த சென்டர் லைன் பிரிச்சுக்கிறேன். இப்போ மேலே பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, கீழே உள்ள தாடை பகுதி, 6வது பகுதி இருக்குல்ல, அந்த 6வது பகுதி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இது சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டு. மூக்கு அந்த ரவுண்டுக்குள்ளே தான் முடிஞ்சது. காது வந்து இப்போ மேலே திரும்பி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் நேரான கோடு எதுவும் போடலை. அதனால் கீழ் நோக்கி வருது காது. இப்படி கீழ் நோக்கி வருது அப்படின்னாலே இந்த டைரக்ஷன் எல்லாமே எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, அந்த ஃபேஸ் வந்து மேல் நோக்கி பார்த்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். இது 6வது பகுதி. அடிப்பகுதி நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஃபார்ம் கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கு. இது சைடு. இப்போ இந்த ஃபார்ம்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு முகம் எந்த பக்கம் பார்த்துருக்கு அப்படிங்கிறது. இப்போ இது இந்த லைன் எல்லாமே சைடில் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபேஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கு. அதனால காது வந்து மேலே, கண்ணை விட காது மேலே ஏறி இருக்கு. இது ஃப்ரண்ட் பக்கம், இது டாப்பு. நம்மளுக்கு டாப் வியூ தான் இப்போ தெரியும். இது கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது, இது மேல் நோக்கி இருக்குது. இப்போ அடுத்து ஒரு ஃபார்ம் போட்டுக்கிறோம். இது சைடு பகுதி, இது டாப் பகுதி, மேல் பகுதி, இது ஃப்ரண்ட் பகுதி. இப்போ இது சென்டர் லைன் பிரிச்சுக்கிறோம். இது பாலுக்கான சென்டர் லைன் பிரிச்சுக்கிறோம். இப்படி போட்டாலே நம்மளுக்கு எந்தெந்த பக்கம் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது ரைட் சைடு பார்த்த மாதிரி 1/3 வியூவில் இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபார்ம் போட்டு 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 பார்த்து பழகணும். இது எந்தெந்த டைரக்ஷனில் எப்படியெல்லாம் இருக்குது, ஒரு ஃபேஸ் வந்து மேல் நோக்கி பார்த்தா எப்படி இருக்குது, கீழ் நோக்கி பார்த்தா எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த மாதிரி ஃபார்ம் போட்டு பார்த்துக்கிட்டாலே போதுமானது. இந்த ஃபார்ம் போட தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக உள்ளுக்குள்ளே உள்ளதை பொருத்திடுவோம். இந்த ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வரைகிற போர்ட்ரைட் ஒட்டு மொத்தமாக அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, சரியாக கரெக்டாக எல்லாமே உள்ளுக்குள்ளே பொருந்தி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்காக இந்த ஃபார்ம் போடுறது.
இப்போ இந்த ஃபார்ம் போட்டாச்சு அப்படின்னா நீங்கள் இது உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீங்கள் அமைச்சிக்கலாம். ஃபார்ம் போடாமல் வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு கண், மூக்கு, வாய் எல்லாமே தனித்தனியாக கேப் விட்டு பெருசாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அது எல்லாத்தையுமே கிட்ட சுருக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போடும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு போர்ட்ரைட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த முதல் பகுதியில் உங்களுக்கு ஸ்கல் ஃபார்ம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நம்ம போர்ட்ரைட் கிளாஸ் பகுதி 2ல் சந்திக்கலாம். நன்றி.